Taste the Daily. வரும் காலங்களில் மக்கள் திமுகவிற்கு வாய்ப்பளிக்க மாட்டார்கள் என அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி தெரிவித்தார். தஞ்சை அதிமுக மத்திய மாவட்ட அதிமுக சார்பில் கள ஆய்வுக் கூட்டம் மாவட்ட செயலாளர் சேகர் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் அமைச்சர் தங்கமணி, திண்டுக்கல் சீனிவாசன், காமராஜ் ஆகியோர் பங்கேற்றனர். அப்போது கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி, வரும் காலங்களில் மக்கள் திமுகவிற்கு வாய்ப்பளிக்காதவாறு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பார்த்துக் கொள்வார் என பேசினார். இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டனர். திமுகவுக்கே வேலை இல்லை என்ற நிலையை உருவாக்கி விடலாம். ஏனென்று சொன்னால் இந்த 3 ஆண்டு காலத்தில் அவ்வளவு பாடங்களை நாம் கற்றுக்கொண்டோம். 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த போது எப்படி இருந்தது, இந்த 3 ஆண்டு காலம் திமுக ஆட்சியிலே எப்படி நடந்து கொண்டார் என்பதை எல்லாம் நாங்கள் பார்த்துக் கொண்டு எடப்பாடியை பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றார். ஆனால் எதிர்காலத்தில் இனிமேல் திமுகவுக்கு வாய்ப்பளிக்காத அளவுக்கு அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். ஆக வர இருக்கின்ற காலத்தை பொறுத்தவரை நம்முடைய காலம். திருச்சி அருகே காவல்காரன் பாளையம் பகுதியில் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படுவதற்கு எதிராக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கத்தின் தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு காவிரி ஆற்றில் இருந்து ராட்சத போர்வெல் மூலம் தண்ணீர் எடுப்பதை தடுக்க வேண்டும் மற்றும் கதவணையுடன் கூடிய தடுப்பணை கட்டிய பிறகு மட்டுமே திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி முழக்கம் எழுப்பினர். மேலும் மணல் கொள்ளையை தடுக்கவும் விவசாயிகள் வலியுறுத்தினர். மக்கள் விரோத ஸ்டாலின் அரசு விவசாயிகளுக்கு விரோதமான போக்கை உடனடியாக கைவிட வேண்டும் என பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். காவல்துறை அந்த வண்டியும் பிடிச்சிக்குது, சாக்கையும் பிடிக்குது. இப்ப கூட்டு குடிநீர் திட்டம் என்ற பெயரில் காவிரி மணலை பூரா கொள்ளை அடிக்கிறாங்க. காவல்துறை பந்தோபஸ்து போட்டு அள்ளிக்கங்கிறாங்க. நாங்கள் குடிநீருக்கு தண்ணீர் எடுப்பதை ஆட்சேபனை செய்யவே இல்லை. ஆனால் அங்கே எங்களுக்கு கதவணை தடுப்பணை கட்டினா தானே எங்களுக்கு அங்கே இருக்க தென்னை மரம் பனைமரம் எல்லாம் காயாது. அதிமுக ஆட்சி காலத்தில் டெண்டர் ஒப்பந்தங்களில் முறைகேடு நடைபெற்றதாக திமுக முன்னாள் எம்பி தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்ததுடன் அவருக்கு அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. தருமபுரி மாவட்டத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் நடத்தப்பட்ட குவாரி டெண்டர் ஒப்பந்தங்களில் மத்திய சுற்றுச்சூழல் விதிமுறைகளை மீறி முறைகேடுகள் நடைபெற்றதாக திமுக முன்னாள் எம்பி தாமரை செல்வன் 2020 வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் உரிய நடைமுறைகளை பின்பற்றி டெண்டர் நடத்தப்பட்டதாகவும் விதிமுறைகளை மீறவில்லை என்றும் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. மேலும் போதிய ஆதாரம் இல்லாமல் வழக்கு பதிவு செய்த மனுதாரருக்கு 3 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து அந்த தொகையை தொண்டு நிறுவனத்திற்கு வழங்க உத்தரவிட்டது. பொள்ளாச்சி அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியில் கட்டப்பட்ட அம்மா திருமண மண்டபம் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 2018-19 ஆண்டில் அப்போதைய அதிமுக எம்பி மகேந்திரன் 1.5 கோடி ரூபாய் செலவில் கட்டிய இந்த மண்டபம் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி முன்னிலையில் திறக்கப்பட்டது. இந்நிலையில் திமுகவின் நடவடிக்கைகளால் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு அனுமதிக்கப்படாத இந்த மண்டபம் தற்போது குப்பைகளும் செடி கொடிகளும் நிறைந்து சமூக விரோதிகளின் இடமாக மாறியுள்ளது. அதிமுக ஆட்சியில் திறக்கப்பட்டது என்ற ஒரே காரணத்திற்காக மக்கள் விரோத ஸ்டாலின் அரசு மக்களை வஞ்சிப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அம்மா மண்டபத்தில் குறிப்பிட்ட காலத்தில் செயல்பட்டது. இப்போ தற்பொழுது யூனியன் அலுவலகமும் அந்த இடத்துல கட்டி குடிமாறி போயிட்டாங்க. அந்த இடத்துல அலுவலகம் மாற்றப்பட்டு விட்டது. இருந்தும் கூட இந்த ஓராண்டு காலமாக இந்த அம்மா திருமண மண்டபம் சமூக விரோதிகளின் கூடாரமாகவும் டாஸ்மார்க்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஓப்பன் செய்யப்பட்டது அந்த ஒரே காரணத்துக்காக அந்த திட்டத்தை முடக்கும்படியாக திராவிட முன்னேற்ற கழகம் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்த மண்டபத்தை மீண்டும் திறக்காமல் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.